தேர்டு வந்து நம்ம காமன் மித் நம்ம பார்த்தோம்னா, இந்த வேரிகோஸ் வெயின் நபர்கள்ல ஒரு வாட்டி ப்ரொசீஜர் பண்ணி டாக்டர போய் பார்த்தாங்க. அத நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் திரும்பி வந்து பல ஆண்டு காலம் கழிச்சு திரும்பி இதே வேரிகோஸ் வெயின்ஸ் வருது. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணோம்னா நிரந்தர தீர்வு இல்லையா? திரும்பி திரும்பி வருமா? அப்படிங்கிற ஒரு மக்கள் மத்தியில டவுட் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஃபார் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே ஸ்கேன் வழியா தான் வைத்தியமே பண்றோம். ஸோ அது வந்து நம்பர் 1. ஸோ முன்னாடி வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ண நேரத்தில கண்ணுக்கு தெரிஞ்ச வெயின மட்டும் எடுத்துட்டு இருந்தாங்க. கண்ணுக்கு தெரியாத வெயின அப்படியே விட்டாங்க. அது நாளடைவில அது இன்னும் சைஸ் பெருசாகி, திரும்பி வேரிகோஸ் வெயின்ஸ் வர மாரியான ஒரு வியாதிய உண்டு பண்ணி, ஒரு 10 வருஷம், 15 வருஷம் கழிச்சு சர்ஜரி பண்ண நபர்கள் நெறைய பேர் திரும்பி வராங்க. ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி மாறுனனால சர்ஜரி இல்லாம ஸ்கேன்லேயே பண்றதுனால, அந்த ரிக்கரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா ஸ்கேன்ல இன்னைக்கு எது தவறோ கண்டுபிடிச்சு அன்னைக்கே வைத்தியம் பண்ணிடுறோம். விட்டு விட்டு வைக்கிறதெல்லாம் கிடையாது. ஐடென்டிஃபை பண்ணாம, தவறா விட்டுட்டு நம்ம 10 வருஷம் கழிச்சு தெரியாம வரதெல்லாம் இன்னைக்கு ஏன்னா ஃபுல் ப்ரொசீஜர் இஸ் டன் அண்டர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல. ஸோ அதனால